என்னடா அரசியல் அது? தமிழகம் எதை நோக்கிடா போகுது? செத்தவன் யாரு, அப்பம்மா யாரு, பிள்ளைகள் யாரு, அவங்க கையில் எப்படி போய் கொண்டு சேர்ப்பது? இதில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான், எத்தனை பேர் உண்மையாக இறந்திருக்கான்னு தெரியாமல் இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே விக்ரம் ராஜா அவர்கள் நாளைக்கு கரூர் மாவட்டத்தில் முழு கடையெடுப்பு நடத்தப்படும் செத்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லி உடனே அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன? இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்குதா? இங்கே யாரை குறை சொல்வது? விஜயை குறை சொல்வதா, திமுக சொல்வதா, காவல்துறை சொல்வதா? 2026 இந்த தேர்தலுக்காக இன்னும் எத்தனை பலிகள் விழும், எத்தனை கொலைகள் நடக்கும், எத்தனை உயிர்கள் போகும்? இதையெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஒன்றுமே தெரியல. அந்த பிள்ளைகள், இளைஞர்கள், இதுதான் தமிழகத்தினுடைய அரசியலா? எத்தனையும் இங்கே எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ அறிவார்ந்த அறிஞர்கள் வாழ்ந்த பூமி கேவலம் தேர்தலுக்காக, அரசியலுக்காக இன்னும் என்ன மாதிரி கூத்து எல்லாம் பார்க்க போகிறோமோன்னு தெரியல. அந்த பிள்ளைகளுடைய வாசம் கூட ஒன்றும் போயிருக்கா. என் அப்பா அம்மா யார் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நாளைக்கு அவ்வளோ அவசரமாக கடையெடுப்பு நடத்தணுமா? அந்த பிள்ளைகளை, அந்த உடல்களை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டு அதன் பிறகு யார் மீதெல்லாம் குறைகள் இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, அவர்கள் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கலாமே. அப்போது திட்டம் மட்டும் நடக்காது. இது சதியா? தமிழக மக்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்.